ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய அண்ட் நார்மல் வீடியோஸ், லாங்கர் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு அப்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அஸ் அ கிரியேட்டராக நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது தனி செக்ஷன் ஆகும். அண்ட் நமக்கு வந்து மற்ற நார்மல் வீடியோஸ் எல்லாமே எப்பவும் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ற விஷயமும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இந்த கண்டென்ட் டைப் என்னதான் மாறினாலும் அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி இருக்கலாம். அதான் ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல ஷார்ட்ஸ் வந்து அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே நார்மல் வீடியோஸ், லாங்கர் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ப்ரௌஸ் ஃபீச்சர் பண்றீங்கன்னா அதிகமா ஷார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. அதற்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, ஷார்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரௌஸ் ஃபீச்சர்ல ரெக்கமெண்ட் ஆகுறது அப்படிங்கிறத நிறைய வியூவர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனி செக்ஷனா கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, மற்றபடி வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகுறது நிறைய பெரிய பெரிய லாங்கர் வீடியோஸ்லாம் இருக்கு, அது ரெக்கமெண்ட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தனி செக்ஷன் வேணும். நமக்கு சர்ச்சிங்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சஜஷன்ல தான் இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரியிலையும் ஷார்ட்ஸ் தனியாக ஷோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது தனி பேஜில் ஷோ பண்ணணும். லாங்கர் வீடியோஸ் அப்படிங்கிறது எந்தவித இடையூறும் இல்லாம அதுவும் கிளியரா வந்து நமக்கு ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் விரும்புவோம். அதே மாதிரி தான் அப்டேட்ஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கா இருக்கட்டும், வீடியோக்கு கீழே சஜஷனா இருக்கட்டும், அதுக்கடுத்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ல கொடுத்துட்டதா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியில நம்ம செக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தனி அண்ட் வந்து லாங்கர் வீடியோஸ் வந்து ஒரு செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் குறிப்பிட்ட சேனல்ஸை. அந்த சேனல்ஸில் மேக் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே பர்டிகுலராக அந்த ஷார்ட் செக்ஷனில் மட்டும்தான் எனக்கு வந்து ஷோ பண்ணுது. ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், வேற அந்த கிரியேட்டர்ஸ்னுடைய ஷார்ட்ஸ் எதுவும் எனக்கு வந்து வேற எதுலையும் வந்து நார்மல் வீடியோஸ் மாதிரி ஷோ பண்ணல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்பீட்ல ரொம்ப அதிகமான ரீச் கொடுக்கும். மேஜரான டிராஃபிக் சோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கும். அது எல்லா கிரியேட்டருக்குமே தெரியும். ஸோ ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு இது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதே சமயம் நார்மல் வீடியோஸ், லாங்கர் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் பிரச்சனையே கிடையாது. எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷோ பண்ணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்ல ஷார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அப்படி வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்ஸ் தனியா இருக்கும் அண்ட் லாங்கர் வீடியோஸ் வந்து தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் இன்னும் பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்டிங் பேஜ்ல வந்து ஷார்ட்ஸை தனி பேஜா கொண்டு வர்றது. ஹோப் இது வந்து குயிக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து ட்ரெண்டிங் பேஜ்ல ஒரு லாங்கர் வீடியோஸ் வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது யூடியூப்க்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு கிரியேட்டர்ஸ்க்கும் அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜ்லயும் ஷார்ட்ஸ் வந்து தனி பேஜா கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலா இருக்கக்கூடிய ஒப்பீனியன் தான். லாங்கர் வீடியோஸ் அப்படிங்கிறதும் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரா வந்து நமக்கு வந்து ட்ரெண்டிங் பேஜ்ல வந்து கொடுத்திருந்தா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன நடக்குனா லைக் வந்து அதிகமான ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே 1 or 2 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஆட் ஆகிருது. அந்த லாங்கர் வீடியோஸ், நார்மல் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்னுடைய அந்த ஒரு பிளேஸ் வந்து அந்த ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து தனி பேஜா ஷோ பண்ணுமா, இல்ல நார்மல் வீடியோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டிங் பேஜ்லயும் வந்து தனித்தனி ஷார்ட்ஸா கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வேல்யூபிளான தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாமே வீடியோஸ் தான் ப்ரோ அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மனதில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். ஆல் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.